நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட் வீடியோ அதனோட ஹெட்டிங்கை மட்டும்தான் எடுத்து சாட்ஜிபிடி எடுத்தேன். சாட்ஜிபிடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த சங்க் அண்ட் திங்க்ன்றதை ஒரு ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிளாக லைட் லெசனுக்கு வச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. எப்படி சங்க் பண்ணிக்கணும்னு பேசிக் கான்செப்ட்ஸு, அதுக்கப்புறம் லாஸ், ஃபார்முலாஸ், ரே டயக்ராம்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இந்த 5 லேயராக பிரித்து நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் திங்க்ன்றது ஒவ்வொன்றுக்கும் வாட், ஒய், ஹவ், வேர், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ன்றதை வச்சு அதை கொஸ்டின்ஸாக பகுத்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்சர்வர் எஃபெக்ட் மெத்தடில் வாட் இஸ் கிவன், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, என்ன லா அங்கே ஒர்க் ஆகுது, என்ன டயக்ராம் அதுக்கு வரையலாம், எப்படி வரையலாம், எந்த ஃபார்முலா அங்கே யூஸ் ஆகுதுன்றது நம்ம டிசைட் பண்ணிட்டாவே 50 to 70% வேலை அங்கே முடிஞ்சிட மாதிரி. அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் தான் பண்ண போகிறோம், சம்ஸ்லேயும் சரி புரிஞ்சுக்கிறதுலேயும் சரி. அப்புறம் மிரர் மேக்ஸ் டெக்னிக்னு சொன்னோம். புரிஞ்சுட்டு ஒன்று முடித்த பிறகு அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு ஒரு பேப்பரை பிரிச்சுட்டு டீச்சர் எக்ஸாம்பிள், அப்புறம் அதே மாதிரி சேம் ப்ராப்ளமாக நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிவன் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஃபார்முலா, அப்புறம் சொல்யூஷன் சப்ஸ்டியூஷன் மூலயமா. அதே மாதிரி இந்த சைடு நம்ம ட்ரை பண்ணுறப்போ நம்ம மூளை காப்பி செய்யாது, பேட்டர்னை கற்றுக்கொள்ளும். இதில் ஃபிசிக்ஸ் மெமரி லூப் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் படிக்கிறப்போ அப்சர்வ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும், ஃபார்முலா பார்க்கணும், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், டீச் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு நம்மளே மறுபடியும் டீச் பண்ணிக்கணும். மெட்டா லேர்னிங்கில் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதும் என்ன கொஸ்டின், என்ன ஃபார்முலா, என்ன டயக்ராம், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி வேறு ப்ராப்ளம் வந்தால் செய்ய முடியுமான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே இந்த லெசனுக்கானது. ஃபஸ்ட்டு பீட்டாவில் ரீடிங் பண்ணுறோம், ஆல்ஃபாவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், தீட்டா ஃப்ரீக்வன்சியில் டீப் கான்செப்ட் கனெக்ட் ஆகுது, ரிவிஷன் பண்ணுறோம், லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடுது. ஒரு விஷயத்தை தீட்டா ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது தான் லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். அதாவது நம்ம யோசித்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்த தயாரான பிறகு தான் அது லாங் டேர்ம் மெமரிக்கு போகுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். 5 minutes அப்சர்வ் பண்ணணும் சாப்டர், 10 minutes அந்த சங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், 10 minutes மிரர் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து. அப்புறம் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிற மாதிரி நம்ம ஒரு 30 minutes ரிவிஷன் பண்ணோன்னா நமக்கு நல்லாயிருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். இது மெட்டா லேர்னிங் முறையை பயன்படுத்தி கான்செப்ட் ஆழமாக புரிஞ்சுக்கலாம், ஃபார்முலா மனப்பாடம் செய்யாமல் இருக்கலாம், நியூமரிக்கல் ஃபார்முலா ப்ராப்ளம்ஸை நம்பிக்கையோட சால்வ் பண்ணலாம், டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸை குறைஞ்சபட்ச தவறுகளோட திருத்திக்க முடியும். ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் நீண்ட நாள் நினைவை வச்சுக்கிறது இல்லாமல் கிராஸ் டொமைன் நாலேஜுக்கும் யூஸ் ஆகும். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த படத்தை வச்சு. இது நம்ம வேறு சாப்டர்ஸ்க்கும் ட்ரை பண்ண சொன்னால் அதை ட்ரை பண்ணி தரோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது கிராஸ் டொமைன் நாலேஜாக யூஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல கேட்குறோம். கிராஸ் டொமைன் நாலேஜ் ஒரே துறையில் அதிக அறிவு பெற்றிருப்பது நாலேஜ். பல துறைகளில் உள்ள உண்மைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து சரியான சூழலில் பயன்படுத்தும் திறன் விஸ்டம் எனப்படும். ஃபிசிக்ஸ் இயற்கை விதிகளை கற்றுக் கொடுக்கிறது, பயாலஜி உயிரியல் செயல்பாட்டை விளக்குகிறது, சைக்காலஜி மனதின் இயக்கத்தை புரிவிக்கிறது, மேத்தமெட்டிக்ஸ் தர்க்க ரீதியாக சிந்திக்க உதவுகிறது, ஸ்பிரிச்சுவாலிட்டி வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை உணரச் செய்கிறது. இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா அறிவு. ஆனால் ஃபிசிக்ஸில் உள்ள ஆக்ஷன் ரியாக்ஷன் கொள்கை மனித உறவுகளுடனும், பயாலஜியில் உள்ள அடாப்டேஷன் கொள்கை வாழ்க்கை மாற்றங்களுடனும், சைக்காலஜியில் உள்ள அப்சர்வர் எண்ணத்தை தியானத்துடனும், மேத்தமேட்டிக்ஸில் உள்ள
பேட்டர்னை பிரச்சனை தீர்வுகளுடனே இணைத்து பார்க்கும்போது புதிய புரிதல் உருவாகிறது. அதுவே ஞானம். சுருக்கமாக டேட்டாவை நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் கிராஸ் டொமைன் கனெக்ஷன், அதுக்கப்புறம் விஸ்டம். அறிவு பதில்களை தரும், ஞானம் தொடர்புகளை பார்க்கும். அதாவது பல துறைகளில் கற்ற அறிவு ஒரே உண்மையை நோக்கி இணையும் போது அது ஞானமாக மலர்கிறது. கிராஸ் டொமைன் லேர்னிங்கின் உண்மையான நோக்கம் பாடங்களை மட்டும் கற்றுக்கொள்வது அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்வதுன்றதை நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.